ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நமது உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமது நாட்டு மக்களோட ஒவ்வொரு நேர உணவிலும் போதும் பல வகையான காய்கள், கீரைகள் இதெல்லாம் சைடிஷாக சாப்பிட்றது பல காலமாக பின்பற்ற வரக்கூடிய ஒரு வழக்கம்தான். அப்படி நம்ம நாட்டு மக்கள் சாப்பிட்றதுக்காக பல காய்கள் நமது நாட்டிலே விளையுது. அதில் ஒன்று தான் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடல் எடையை குறைக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கட்டுப்பாடு இல்லாமல் எந்த வகையான உணவுகளையும் சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாமல் சரியான உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, இந்த காரணத்தாலலாம் உடல் பருமன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 அப்படி இல்லைன்னா 3 முறை கத்திரிக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்ப விரைவாக உடல் எடை குறையும். இதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். மலச்சிக்கல்ல இருந்து விடுபட செய்யறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை, இந்த காரணங்களாலலாம் இன்றைக்கு நம்மள பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்கோம். கத்திரிக்காயை கூட்டு, பொரியல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு செரிமான கோளாறுகள் நீங்கும். உடல்ல நீர்ச்சத்தை அதிகரித்து மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த கத்திரிக்காய்க்கு இருக்கு. சிறுநீரக கற்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தண்ணி அதிகம் குடிக்காமல் இருக்கிறதுனாலையும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறதுனாலையும் இன்றைக்கு பலருக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாயிருது. கத்திரிக்காயை அடிக்கடி பக்குவமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா சிறுநீரக கற்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கரைஞ்சி சிறுநீரகத்தோட நலன் காக்கப்படும். மூலத்திலிருந்து விடுபட செய்வதில் கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிக காரமான உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் தொடர்ந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறதுனாலையும் நாள்பட்ட மலச்சிக்கல் அந்த காரணத்தினாலையும் கூட மூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எப்படிப்பட்ட மூல நோயாக இருந்தாலும் வாரத்துக்கு 2 முறை கத்திரிக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா மூல நோயிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். சுவாச கோளாறுகளை நீக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தினைக்கும் சுவாசிக்கிற காத்துல கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகளும் மாசுகளும் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சுவாசிக்கிறப்ப நமது நுரையீரலுக்கு போய் அது நம்ம நுரையீரலை பாதிக்குது. கத்திரிக்காயை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டே வரும்போது நுரையீரல் தூய்மையடைகிறதோடு மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனைகள் வராமலும் தடுக்குது. இதயம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பான இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலிழக்கிறது, இது போன்ற ஆபத்தான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுருது. கத்திரிக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு இதய தசைகள் நல்லா வலுப்பெறும். அதனால இதய சம்பந்தமான நோய்கள் எதுவுமே உண்டாகாது. கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நான்வெஜ் உணவுகளை தினமும் அதிக அளவில் சாப்பிட்டு வர்றவங்களுக்கும் அதிகமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் கல்லீரல் செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டு உடல் நலத்துக்கு மிகுந்த ஆபத்தையே ஏற்படுத்திடும். இப்படிப்பட்டவங்கெல்லாம் அந்த பழக்கத்தை நிறுத்துறதோடு மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 அப்படி இல்லைன்னா 3 முறை கத்திரிக்காயை சாப்பிட்றது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட உதவும். அளவுக்கு அதிகமான இரும்புச்சத்தை குறைக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமது உடல் நல்லா பலம் பெற்று இருக்கிறதுக்கும் ரத்தத்தில் இரும்புச்சத்து சரியான அளவில் இருக்கிறது தான் அவசியம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்புச்சத்து இருக்கணும், ஆனால் சரியான அளவு தான் இருக்கணும். தேவைக்கு அதிகமாக நமது உடல்ல இரும்புச்சத்து இருந்தாலும் அது நமது உடல் ஆரோக்கியத்தில் பல தொந்தரவுகளை ஏற்படுத்திடும். கத்திரிக்காயை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்ப நமது உடல்ல இருக்கும்ல அந்த அளவுக்கு அதிகமான இரும்பு சத்தை உடல்ல இருந்து நீக்கிரும்.
உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் உடல் நலத்துக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்கு. இதில் விட்டமின் சி, இ போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் இருக்குது. இது எல்லாமே உடலோட எலும்பு வளர்ச்சி மற்றும் இதயம், இரத்த நரம்புகளோட சீரான இயக்கம் அப்படின்னு ஒட்டுமொத்த உடலின் நலனுக்கும் உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த கத்திரிக்காயில இருக்கு. புகைப்பழக்கத்திலிருந்து விடுபட செய்வதில் கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புகைப்பிடிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது தன்னை மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் தான். தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச காலத்திலேயே நுரையீரல், வாய் போன்ற உறுப்புகளெல்லாம் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கத்திரிக்காயில் புகையிலையில் இருக்குள்ள அந்த நிக்கோடின் ரசாயம் கொஞ்ச அளவுக்கு இருக்குது. நிறைய நிக்கோடின் இருந்தால் அது உடலுக்கு ஆபத்து. இதுல கொஞ்ச அளவுல இருக்குது. ஆனா கத்திரிக்காயில இருக்கக்கூடிய இந்த நிக்கோடின் ரசாயம் இருக்குல்ல, இது புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுவிக்க உதவுது. இந்த வீடியோல கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.